குட் மார்னிங் கேர்ள்ஸ். வாங்க வாங்க. என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? மேடம், இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். எதுக்கு? இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் இவ்ளோ அழகா இருக்கீங்களே, அது எப்படி? தப்பா நினைச்சுக்காதீங்க, காய் கல்பமா சாப்பிடுறீங்க. ஸ்பெஷல் ரெடி, தங்க புஷ்பமா இருக்கும். ஏய், இப்போ எதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் அகாடமியில் நடக்க போற பெண்கள் அழகு போட்டியில் நீங்க தலைமை தங்கறதுக்கு இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்திருக்கோம் மேடம். ஆஹா, தலைமை தான் தாங்கணுமா? நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்கணுமோன்னு நினைச்சேன். நீங்க போட்டியில கலந்துட்டா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடும். வெரி குட். ஊருக்கு போறேன். பஸ் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. அப்பாட்ட தான் சொல்லுமா? அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பாரு சேனு, நீ ஊருக்கு போறதெல்லாம் சரிதான். உங்க அப்பா பத்தி உனக்கே நல்லா தெரியும். 3 மாசம் வரை அவரோடயே இருக்க போற. அதனால அடக்கு ஒடுக்கமா இருந்துட்டு திரும்பி வரும்போது என் பிள்ளையா திரும்பி வா. சரி சரி, உங்க பிள்ளையாவே திரும்பி வரேன். வரட்டுமா? போயிட்டு வா. ரைட். இதோ வந்துட்டான் உன் வாய்தாக்காரன். வீட்டுக்கே வந்துட்டான். ஏன் கணக்கு? இந்த மாசம் அவன் கணக்கு தெரியலையா? தம்பி, 1ஆம் தேதி ஆன உடனே பணத்தை கவர்ல போட்டு பாக்கெட்ல ரெடியா வச்சிருப்பேன். எங்க கண்டாலும் கொடுத்துடலாம்னு. வணக்கம் சார். வாங்க ஹெல்த் வாங்க. கவர்மெண்ட்ல மாசம் இருந்தா உங்களுக்கு சம்பளம் தரணும் இல்லையோ, நான் கரெக்டா கொடுத்துட்றேன். நன்றி மறந்துடாதப்பா. தம்பிக்கு பொதுநல உணர்வு கொஞ்சம் ஜாஸ்தி. ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது எங்க உங்களுக்கு பத்தாம போய் ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை நீங்க கவனிக்காம போயிருவங்களோன்னு பயந்து போய் தம்பி உங்களுக்காக மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து சொல்லியிருக்கு. கணக்கு அங்க பாரு. அடடே, நம்ம தேவர் மகன் காலேஜில் லீவ் விட்டாங்க போல் இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் அப்பா வீட்டுல தங்க வந்திருக்காரு. அக்ரிமெண்டா? ஆமாந்தோர, இந்த காடாறு மாசம் நாடாறு மாசங்கிற மாதிரி மெட்ராஸ்ல படிக்கிற காலத்துல அம்மா கிட்டையும் காலேஜில் வருஷா வருஷம் இந்த லீவ் விடுவாங்களே அப்ப மட்டும் அப்பா கிட்ட வந்து தங்கிட்டு போனங்கிறது தான் அவங்களுக்கு உள்ள அக்ரிமெண்ட். ஓஹோ. பாட்டிங்க பாருங்க, அடி வர. என்ன அடிக்கிறீங்க? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? இருக்கா சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திருக்கீங்க. என்ன ஊத்துறீங்க தெரியல. அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான். எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்துறேன். ஆனா கரையாம் புடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி முடிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்செட்டி தலைய? இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க? அழைக்கல என்ன? அவன் பட்டத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க. இவங்க என்னடா ஒரே ஒரு டென்ட் முட்டாய் வச்சுட்டு 200 300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு பட்டிக்கு படம் மாத்திரானுங்க. ஏண்டா நெருப்போழி, ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் உடனே மாத்தீங்களா? சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்காரங்க மட்டும்தான் பக்கத்து ஒரு கோட்டைக்கு படம் பார்க்க வர்றீங்க. மொத்தம் சேர்த்தாலே 300 பேர் தேர மாட்டீங்க. இந்த லட்சணத்துல நாங்க ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் ஓட்டி என்னத்தை சம்பாதிக்கிறது? எங்க முதலாளி தலையில துணியை போட்டுக்க வேண்டியதுதான். வேலையை பாப்பீங்களா வெட்டித்தமா பேசிக்கிட்டு?
மறிக்குழுந்து இவ்வளவு சந்தோஷமா? எதுக்கு வர ஆளு கூட தெரியாம? ஏய், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல, நீ எதையோ மறைக்கிற. சீ, போடி. ஆட, வெக்கப்படுற? சொல்லுடி. கலா வந்து சும்மா சொல்லுடி. நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும் எனக்கு முன்னாலே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ. நீ வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்னை 2-3 மாப்பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு எப்பவும் போலவே பிடிக்கலன்னுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 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 வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்களா? இல்லடி, நம்ம ஊர்ல ஒருத்தர் என்ன ஒரு மாதிரியா கண்ணு மொழியெல்லாம் மேல சொருகிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு. அடி சக்க, யாரு மறிக்குழுந்தவரு? நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்னை விட அனுபவசாலி தானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு. எதுக்கு? அதான் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போறதுக்கு. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது, உள்ள வா சொல்றேன். ஆமா, நீ கனவு கண்டியா? இல்ல அவன் வேற எங்கேயாச்சும் பார்த்து சிரிச்சதே உன்னையே தான் பார்த்து சிரிச்சான்னு நினைச்சுக்கிட்டியா? அடி போடி வேலையேத்தவளே, என்னையத்தே நல்லா உத்து பார்த்து சிரிச்சிட்டு போறாருங்கிறே. அப்படிங்கிற? ஆமாடி, அப்படித்தே. அப்ப சந்தேகமே இல்ல மறிக்குழுது, உனக்கு விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன, நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன, நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன தேவரையா, தம்பதி செய்தமா தடவுடலா புறப்பட்டியே? ஒண்ணும் இல்ல, நம்ம மறிக்குழுந்த பொண்ணு கேட்கலான்னு போறேன். கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு.
என்னென்ன கோலம் உண்டு ஜாலம் உண்டு உன் கண்ணில் 7-8 நாகம் வந்து தீங்குதம்மா என் நெஞ்சி வைகாசி பிறந்தது உனக்கு ஒரு மங்களம் தேடி வரும் ஆதாரம் நீயாக தினம் ஒரு மடம் தரும் புன்னகை பூமி கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு எழுதுகிறோம் பல பாடல்களை எங்கள் காதலுக்கு இளம் உள்ளங்களில் அதன் எண்ணங்களில் சுகம் சேர்ந்திருக்கு கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. யோ 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 ஐயரே, இப்ப ஏதோ ஒரு 3 பேரை சொன்னியே, அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் மாதிரி குழந்தை? இல்ல, அந்த 3 பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமே கேட்டேன். யோ, இப்ப நான் என்னத்த சொல்லிவிட்டேன்னு இந்த சிரிப்பு சிரிக்கிற? அட சொல்லுயானா? ஆமா, நோக்கியே இந்த நினைப்பு. நீதான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிடுறிய. இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கியே, அதை நினைச்ச எனக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிப்பையா, நல்லாவே சிரிப்பேன். ஏயா, கண்ணங்கரையல்னு கறிக்கட்ட மாதிரி இருந்துகிட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டல்ல? நேரம் ஐயா, எல்லாம் என் நேரந்தே. மறிக்குழுந்து, காலங்காத்தால நான் தான் நோக்கு கிடைச்சேனா? சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்லை பண்ற? நோக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட 1/2 கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன். ஒண்ணுமில்ல ஐயரே, நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அது அவங்க அர்த்தம் புரிஞ்சுட்டே சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா? அசடு அசடு, சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல. இந்த லட்சணத்துல யாரு இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்றா? ஆமா, இதையே நீ கேக்குற? ஒண்ணுமில்ல ஐயரே, நாளை பின்ன எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீதே வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன, பேஷா எடுத்து கொடுத்தா போச்சு. அதெல்லாம் கொடுத்துருவ. அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரத்தையே நானும் அர்த்தம் புரியாம சொல்றதை விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தா என்னமோ பெருசா உன் தவத்துக்கு எடுத்துட்ட மாதிரி இந்த விரட்டு விரட்டுறியா? என்ன எழுது, சைக்கிள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரு மறிக்குழந்தா? ஒண்ணு இல்ல மறிக்குழந்து, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போனா ஆத்து பக்கம் வந்தேன். அதுக்குள்ள பாரு இந்த பாலா போன சைக்கிள் பஞ்சர் ஆகி பழி வாங்குது. தண்ணி நீங்க எடுக்கிறீங்களா? ஏன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு தண்ணி கொடுத்து பண்றீங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தண்ணி சுத்தமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலான்னு வந்தா அதுக்குள்ள நீ ஓஹோ, பரிசோதனை பண்ணவா? இத்தினோட குட்டியில எடுக்கிறதுக்காக இம்புட்டு தூரம் வந்தீங்க? ஏன் கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? இந்தாங்க புடிங்க. போதும்.